சொல்லுமா? இன்று 7/4/2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 இது மாதவரம் தொகுதி சார்பாக மாதவரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து ஸ்க்ரூட்னி நடைபெற்றது. மனு பரிசீலனை செய்யப்பட்டது. அதுக்காக நாங்கள் எல்லாம் வந்தோம். இங்கே வர சொல்ல மனு சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. தாக்கல் பண்ணதில் அவங்க சுயேட்சை வேட்பாளர் கொடுத்த தகவல் எல்லாமே தப்பு. அதாவது சொல்லப்போனால் இந்த ஒருத்தர் இந்த இதோட காட்டுற பாருங்க, ஒருத்தர் மூர்த்தின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு சுயேட்சை வேட்பாளர் மூர்த்தின்னு ஒருத்தர் பண்ணிவிட்டு அவருடைய மனைவி பேரையும் பேர் எந்த வித பேங்க் அக்கௌண்ட் இல்லை, எந்த வித சொத்து இல்லை, எந்த வித வரியும் கட்டலைன்னு சொல்லி ப்ரூஃபோடு இதில் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு பசங்களே இல்லை அப்படின்னு அவரோட அஃபிடேவிட்டில் போட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு 2 மகன்களும் அவங்களோட மனைவி பேரில் சொத்தும் அவங்க மனைவி பேரில் பேங்க் பாஸ்புக்கும் இதை பாருங்க ஒரிஜினலு. அவங்களோட மனைவி பேரில் சொத்தும் அவங்க மனைவி பேரில் பாஸ்புக்கும் 13 வருஷமாக இயங்கி வருது. அதாவது இங்கே பாருங்கள், கடைசியாக வாங்கின ரேஷன் கார்டில் வாங்கின 5000 ரூபா கூட வாங்கியிருக்காங்க. தினமும் செலவு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இதை பாருங்க, இது அவங்களோட 2 மகனுக்காக தான் ஒரிஜினல் ரேஷன் கார்டு. இது எல்லாத்தையுமே மறைச்சி அவங்க அஃபிடேவிட் ஒன்று போட்டிருக்காங்க. போட்ட அஃபிடேவிட்டை நாங்கள் போயிட்டு ஆர்ஓ கிட்ட அப்ஜெக்ஷன் பண்ணோம். இது மாதிரி தகவல்கள் எல்லாம் மறைச்சி போட்டிருக்காங்க, இதை அக்செப்ட் பண்ணக்கூடாது, இதை நிராகரிங்கன்னு சொல்லி மனு கொடுத்தோம். ஆனால் எந்த வித நடவடிக்கை இல்லாமல் இது மாதிரி ஃபோர்ஜரியான மனுவை தமிழக சட்டமன்ற தேர்தல் அலுவலர் அங்கீகரிக்கப்பட்டு இதை அக்செப்ட் பண்ணிட்டார். இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணால் ஃபோர்ஜரியான டாக்குமெண்ட் இந்த மாதிரி சுயேட்சை எம்எல்ஏ அவங்களோட கேண்டிடேட் லிஸ்ட்டில் அந்த பேலட் மிஷினில் வந்துடுது. அவங்களால சொன்னால் ஒரே ஒரு நம்ம கொடுக்குற அந்த பெட்டிஷன் கூட வாங்காமல் நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் பார்த்துங்க, அங்கே போய் பார்த்தோன்னா எங்கே போய் பார்த்துக்குது? இந்த மனு தப்பாக இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய ஆள் ஆர்வ தான். அங்கே போய் பார்த்தோன்னா எங்கே போய் பார்த்துக்குதுன்னே தெரில. 4 மனு இதே மாதிரி 4 மனு ப்ரூஃபோடு எடுத்து காட்டினா கூட எந்த வித நடவடிக்கை இல்லாமல் எல்லா மனுவை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதவரம் தொகுதியோட ஆர்வம் பார்த்துங்க, கேளுங்க. இதுக்கு மேல் நடவடிக்கை நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம். இப்போ நாளைக்கு இந்த ப்ரூஃப் எல்லாம் பண்ணால் ஆர்வ கிட்ட சொன்னோம், அவங்க அக்செப்ட் பண்ணல. இது மேல் நடவடிக்கை நாங்கள் உயர்நீதிமன்றம் நாளைக்கு அவசரம் பண்ணால் நாங்கள் கொண்டு போகிறோம். அதாவது ஃபோர்ஜரி நான் ப்ரூஃபோடு காட்டுறேன். மனைவி இல்லை, அக்கௌண்ட் இல்லை, பசங்க இல்லைன்னு சொல்லி அவரே போட்டதை நான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி ஜெராக்ஸ் இல்லை ஒரிஜினலே காட்டுறேன். அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இது என்ன தெரியுங்களா, இங்கே அதிமுக சார்பாக வேட்பாளர் மூர்த்தி நிற்கிறாரு. அதுக்கு களத்தில் நிற்கிறதுக்கு அவங்களால களத்தில் நின்று மக்களாண்ட போய் ஓட்டு கேட்டு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால திமுகவோட அவங்களோட பயம் காரணமாக மூர்த்தின்ற பேரில் யாரோ ஒரு 4 பேரை கூட்டின்னு அவங்க மனு போட வச்சு அவங்களோட தகவல் எதுவுமே தராமல் 3 பேரை மூர்த்தின்னு போட வச்சு அதில் 1 ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இன்னும் 2 நாங்கள் ப்ரூஃபோடு எதுவுமே கொடுத்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி நான் இப்போ அவங்களோட மனு அக்செப்ட் பண்ணிட்டு நாங்கள் இது அப்படி தான் பண்ணுவோம், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் போய் எங்கே போய் பார்த்துணுமோ அங்கே போய் பார்த்துக்கன்றாங்க. இந்த திமுக தோல்வி பயத்தில் இது மாதிரி ஒரு வேலை ஒன்று இப்போ பண்ணின்னு இருக்காங்க. அதாவது மக்களாண்ட போனோம், ஓட்டு கேட்கணும், மக்கள் பார்த்து மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடணும். இவங்களோட இந்த 5 வருஷ ஆட்சியை பார்த்து மக்கள் முடிவு எழுதிட்டாங்க. திமுக என்னோட வரக்கூடாதுன்னு முடிவு எழுதிட்டாங்க. அதை புரிஞ்சுன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி எந்தெந்த வகையில், அதாவது தலைவர் எப்படியோ அது மாதிரி தொண்டை எந்தெந்த வகையில் மக்களை ஏமாற்ற முடியுமோ ஸ்டாலின் நாங்கள் ஏமாற்றினுக்காப்புல அதே மாதிரி தொண்டை இந்த மாதவரம் சட்டமன்ற தொகுதியோட திமுக வேட்பாளர் உண்மையாக போயிட்டு மக்களை போய் சந்தித்து அவங்களால ஓட்டு கேட்டு ஜெயிக்க முடியாதுன்றதுக்காக இந்த மாதிரி பின்னாடி வேலை, இந்த மாதிரி தலைவரோட வழிகாட்டல் பிரகாரம் தலைவர் எப்படி ஏமாற்றி மக்களாண்ட ஓட்டு வாங்குறாரோ அதே மாதிரி மூர்த்தின்னு போட்டால் அவங்களுக்கு ஓட்டு போடாமல் விட்டுருவாங்களா?
நான் வேறு ஏதாவது மூர்த்தி ஒரு 3 மூர்த்தி இருந்தால் ரெட்டலைக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? ரெட்டலையை மாற்ற முடியுமா அவங்களால? எதுவும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் வந்து மக்கள் பார்த்துன்னு இருக்காங்க. மக்கள் பார்த்து 2026 திமுகவுக்கு தக்க பதிலடி கொடுத்து அவங்கள தமிழ்நாட்டை விட்டு ஓட வைப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அதாவது நீங்கள் பாருங்கள், நான் வந்து எதுவுமே வாயில் சொல்கிறதுலாம் கிடையாது. ப்ரூஃப் காட்டுறேன். அவங்க மனைவியோட ஒரிஜினல் பாஸ்புக் காட்டுறேன். அவங்க பசங்களோட ஒரிஜினல் ரேஷன் கார்டு காட்டுறேன். இதில் வந்து இல்லைன்னு சொன்னவர் அஃபிடேவிட்டில் போட்டு இல்லைன்னு சொன்னவர், இது நெட்டில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களாம் கூட பாருங்கள். இதில் இல்லைன்னு சொன்னவர் நான் ஒரிஜினல் காட்டுறேன். ஒரிஜினல் காட்டி நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சரி, இது வந்து குடும்பம் இதுன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், இதில் வந்து எனக்கு கிரிமினல் கேஸ்லாம் இருக்குது அப்படின்னு இவரே போடுறாரு. அதாவது எங்கேருந்தோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு கிரிமினல் கேஸில் இருக்குதுன்றாங்க. இப்போ வந்து எனக்கு இல்லை, நான் தெரியாமல் போட்டேன்னு சொல்கிறாரு. இது அஃபிடேவிட்டில் அது மாதிரி தெரியாமல் போட்டால் ஒத்துப்பாங்களா? யாருன்னா ஒத்துப்பாங்களா? சாதாரண ஒரு ஆள் போட்டால் ஒத்துப்பாங்களா? இது திமுக ஆளுனா தான் ஒத்துக்கினாங்க. நிராகரி சொன்னி எங்கே போய் பார்த்துக்கணுமோ அங்கே போய் பார்த்துக்கன்றாங்க. ஆமாம், எங்கே போய் பார்த்தணுமோ அங்கே போய் பார்த்துக்கன்றாங்க. எங்கே போய் பார்க்கறதுனாங்க? தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம், ஆர்ஓ இன்சார்ஜ் அவங்க தான் பார்க்கணும். அவங்கள எங்கே போய் பார்த்தோம்? நான் எங்கே போய் பார்க்கறது? மக்கள்கிட்ட தான் போய் பார்க்கணும். மக்கள் முடிவு எடுப்பாங்க. முடிவு எடுத்துட்டாங்க. 23 ஏப்ரல் மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. திமுகவை தமிழ்நாட்டை விட்டு தொத்த போகிறாங்க. அது பாருங்கள்.